பராசக்தியில காமிச்சாலும் 1% கூட கிடையாது. நானே சொல்லுவேன், பராசக்திய இன்னுமே நல்லா எடுத்திருக்கலாம் அப்படிம்பேன். ம். அவ்ளோ கொடூரங்கள் இங்க வந்து ராணுவத்தின் மூலமாக நடந்தது. ராணுவத்தின் மூலமாக நிறைய அத்துமீறல்கள் இந்தியா ஃபுல்லாவே நடந்தது. அது எல்லா ஆட்சியிலயுமே நடக்கும். அதே மாதிரி ஒத்துக்கிறீங்க. அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு காங்கிரஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். ராணுவம்னா அந்த காங்கிரஸில் டைம்ல இரு அந்த டைம்ல காங்கிரஸ் காங்கிரஸில் இருக்கிற சங்கிகள் இந்த கொள்கைக்காக நம்ம பிரதமர்ட்டயே பிரதமர் உடனே வந்தாங்க. என்னமோ நடக்குதுன்னு சென்ஸ் பண்ணி உடனே வந்து திருப்பி இருமொழி கொள்கையா மாத்தினாங்களா இல்லையா? அந்த படத்துல அதானே காமிச்சிருக்காங்க. அதனால் பராசக்தியும் காங்கிரஸுக்கு ஆதரவான படம் தான். எதிரான ஓ! படம். காங்கிரஸுக்கு ஆதரவான படமா சொல்றீங்க. எதிரான படமே இல்ல. ஏன்னா, எங்களோட இருமொழி கொள்கையை இன்றைய வரைக்கும் நாங்க இருமொழி கொள்கைய காப்பாத்திட்டு, இன்னைக்கு சசிகாந்த் செந்தில் சார் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு? மும்மொழி கொள்கை பண்ணினா தான் உனக்கு வந்து காசுன்னு சொல்ட்டாரு தர்மேந்திரா அவரு. நம்மளோட கல்வி தர்மேந்திர அமைச்சர். பிரதான். மாண்புமிகு கல்வி அமைச்சர். சொல்றதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்து ஓரளவுக்கு நிதிய கொண்டு வந்தார். ஏன் இத பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு பரபரன்னு பேசணும்.